ஆனால் டைமிங்னா எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், சாட்டர்டே அண்ட் சண்டே சீசனல் வார் ஹையஸ்ட் வின்ஸு. வெனஸ்டேவோட பேபி வெனஸ்டேவோடைய வார் மட்டும் நான் எடுத்துடலான் இருக்கேன். ஆக்சுவலாக வெனஸ்டேவோட 2 வரை எடுத்துட்டு டியூஸ்டே வந்து சோலோ வார், தேர்ஸ்டே வந்து டுவோ வார், ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே வந்து ஸ்குவாட் வார், சண்டே ஸ்குவாட் வார் கைஸ். அவ்வளோதான். ஒரு ஸ்குவாட் வார், ஒரு டுவோ வார், ஒரு சோலோ வார். ஸோ ஒவ்வொரு நாள் லீவ் விட்டு மண்டே லீவு, சாட்டர்டே டியூஸ்டே வாரு, வெட்னஸ்டே லீவு, தேர்ஸ்டே வாரு, ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே அண்ட் சண்டே வார் கைஸ். ஸோ அதனால 4 days ஆஃப் வார், 3 days ஆஃப் லீவ் கைஸ். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பெட்டர் நிறையா பிளேயருக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் பிளேயர்ஸ் ஜெயிப்பாங்க. வெறும் நாங்கள் ஸ்குவாட் வெட்னஸ்டே சண்டேவோட வந்து ஃப்ரைடே நடக்கும், ஃப்ரைடே வார் நடக்கும். ஸோ அதனால பார்ப்போம் கைஸ். இப்போ சப்போஸ் ஒரே ஒரு டீமில் 2 டுவோ டீம் இருக்கு, எதில் ஏதாச்சும் ஒரு டீம் ஜெயிச்சாலே ஸ்குவாடில் ஒரு பாயிண்ட் டோட்டலாக ஆயிருமா? ஆமாம், ஸ்குவாடு இல்லை, அவங்களுக்கான மொத்த பாயிண்ட்ல ஒன்று ஏறும், ஒரு பாயிண்ட் வந்து ஏறும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோலோவா ப்ராக்டிஸ் பண்றவங்களும் தன்னோட டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சோலோவா விளாண்டு அவங்களும் வந்து தன்னோட டீமோட இருப்பு நிலை ஆல்ரெடி வார் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் பாயிண்ட் பிடிஎஸ்லாம் ஸ்லாட் 2ல இருக்கிறாங்க, இன்னமும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆரம்பிச்சவங்களேன். இப்ப சோலோவா ஒவ்வொரு பிளேயரும் தன்னோட டீமுக்காக போராட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. இப்போ அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் லெவல் we have to ஒரே அரைச்சிட்டு கூடாது. நெக்ஸ்ட் லெவல் கைஸ், இட்ஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் லெவல் கைஸ். அதனால வந்து ப்ரோ அடிச்சு சொல்ற நல்லாவே இருக்காது. ஒன்லி நீ பார்க்க தேவையில்ல ப்ரோ, டார்க் டெவில் ப்ரோ, நீ ஜாலியா இரு, வேற ஏதாவது லைவ் பாரு, ஃபன் பண்ணு, பச்சை புல்லட் கேம் விளையாடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க சொல்றது எப்பவுமே நடக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யூ ஜஸ்ட் என்ஜாய் தலை. எப்பவுமே வந்து யூ ஹாவ் தட் பட்டன், நீ வந்து என்ன வேணா பண்ணலாம், உனக்கு தானே ஆப்ஷன். நடத்த வேண்டியது எங்களோட கடமை, அது வந்து அந்த ரெசிபியை கரெக்டாக கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. ஸோ அதனால ஐ வில் கிவ் த ரெசிபி, டோன்ட் வரி. சாப்பிட்டு பாரு, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால வெயிட் கைஸ். சரி கைஸ், போலாம் கைஸ். ஹோலிஸ்டிக் இனிமேல் வந்து வார் வந்து ஹோலிஸ்டிக்காக தான் இருக்கும், ஸ்குவாட் ஒன்லி கண்டிப்பாக இருக்காது. டெஃபினெட்லி ஹோலிஸ்டிக்காக இருக்கும். இதில் சப்பியாட்டம் ஆடுவாங்க, டீம் மெம்பர்ஸ் 4 பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. டுவோ டீம்ல வந்து பயங்கரமா இருக்கும். நிறைய புதுசா நடக்க போகுது, நிறைய புது சீன்ஸ் வரப்போகுது. சோலோனாவே புது சீன் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி சொல்றது, சோலோல 4 பேரும் சில பேர் அவைலபிளா இருப்பாங்க, 4 பேர் உள்ள வந்துருவாங்க. அவங்க 4 பேருமே கரெக்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு சினர்ஜியோட விளையாடுவாங்க. அது பார்க்கறது நல்லா இருக்கும் கைஸ். இட் வில் பி a good new scene கைஸ். நல்லா இருக்கும். புது படம், புது சீனு, புதுசா நிறைய பாட்டு ஃபைட் எல்லாம் வரும், எப்பயும் ஒரே மாதிரி இருக்காம. ஸோ அதனால இட் வில் ஹேப்பன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். எடுக்கப்பட்டது. ஸோ டிராஃபியும் 4 நாள் இருக்கும். வாருமே நீங்க கேட்கற மாதிரி 4 நாள் இருக்கும், 3 நாள் இல்லாம 4 நாள் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வாரம்னு கேட்டே இருப்பீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும், எங்களுக்கும் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், தென் ஆடியன்ஸ் வில் டிசைட். ட்ரை பண்ணலாம் ப்ரோ, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். சில பேர் என்ன சொல்றது, பாயிண்ட் எடுக்க முடியாததுக்காக சில டீமோட ரசிகர்கள் வந்து அதாவது பாயிண்ட் பின்தங்கி இருக்கோம், எதுல எதாவது போட்டிங்கன்னா பாட முடியாது, நாங்கிடுவோம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்படி சொல்லுவாங்க. காரணம் கூட எனக்கு தெரியல ஏன் சொல்றாங்கன்னு. ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் அஸ் அ கிளான் லீடர், வாரோட இதாக இருக்கும் போது நான் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். என்னென்ன வந்து மிஸ்ஸிங்கோ அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணிட்டே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது.
So solo and duo is missing. So solo and duo will be back. And then point system will be even more tougher to year after. என்ன சொல்றது அப்படின்னா இதான் கரெக்டான டிசிஷன் கூட. என்னால் நல்லா விளாட்ற ஒரு பிளேயருக்கு வந்து 2 பாயிண்ட் என்னால் இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு டீமுக்கு நான் நல்லா ஸ்குவாட் கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் சப்பையாக வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அடி வாங்க வச்சுட்டு அவங்கள நாணயம் வச்சுக்கிட்டு அவங்கள கடைசி வரைக்கும் போட வச்சுட்டு கடைசி வரைக்கும் நாம் அவங்களோட சப்பையா அப்படின்ற மாதிரி கொடுக்கறத விட ஈவன் யுவா வில் வின் இன் சோலோ மேட்சஸ். ஷி வில் கெட் 1 பாயிண்ட். அவன் வந்து முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிங்கிளாக ஒரு சிங்க பெண்ணாக போய் போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே எல்லாமே. ஸோ அதனால் இட் வில் பி நைஸ் கைஸ், இட் வில் பி நைஸ். ட்ரஸ்ட் மீ. சும்மா வந்து எப்பவுமே நான் கண்டென்ட் எழுதவே மாட்டேன். சும்மா நாச்சுக்கு உட்காந்து ஒரு 2 நாள் 1 நாள் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் நான். அதுக்குள்ளே என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு, இது வந்து ஒரு டீமுக்கு வந்து ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா எல்லாமே யோசிக்காமலாம் வர மாட்டேங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். ஐ டோல்ட் யூ நோ. யுவாலாம் வந்து ஒரு சோலோ ஜெயிச்சு அவங்க டீமுக்காக ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பா. ஸ்லாட் பாருங்களேன் எவ்வளோ பேர் முன்னாடி போகிறாங்கன்னு. நான் ஜோர்டன் வந்து ஒரு டீம் எடுக்கும், ஜோர்டன் வந்து சோலோ விளையாடுவான், ஜெயிச்சு கொடுப்பான். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும். சோலோ பிளேயர்ஸ்க்கு ஒரு டுவோ பிளேயர்ஸ்க்குலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி குட். ஆனால் பாயிண்ட் தான் கொஞ்சம் எனக்கு வந்து டவுட்டாக இருக்கு. 2 பாயிண்ட் கொடுக்கணுமா இல்லை 1 பாயிண்ட் கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா பிகாஸ் 2 பாயிண்ட்னா ஃபேரா இருக்குமா இல்லை 1 பாயிண்ட்னா ஃபேரா இருக்குமா, எனக்கு இதுதான் கொஞ்சம் டவுட்லேயே இருக்கு. ஏன்னா 2 பாயிண்ட்னா சோலோ 2, டுவோ 2, ஸ்குவாட் 2, 6 + 10 14 ஆகி போயிடும். இதே வந்து ஒரே பாயிண்ட்னா சோலோ 1, டுவோ 1, ஸ்குவாட் 10 12 பாயிண்ட். ஆசோசியேஷன் எப்பயும் போல 12 பாயிண்ட். எப்பயும் போல 12 பாயிண்ட் வைக்கட்டுமா இல்லை 2 பாயிண்ட் கொடுத்து 14 பாயிண்டாக மாற்றிட்டுமா? இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆகுது. இதுக்கு மட்டும்தான் என்னால் முடிவெடுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு? இப்போ வந்து பிளேயர்ஸோட வேல்யூவும் அதிகமாகும். சோலோ விளாட்ற பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ, அவங்க எனக்கு வேணும் ப்ரோ, இவங்க எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்.